மித்ரா, எனக்கு இருந்த வேலையிலும் டென்ஷன்லயும் உங்ககிட்ட ஒன்று கேட்க மறந்துட்டேமா. ஆமா, உனக்கு எந்த ஊரு? எனக்கு கூட தோணுச்சு உன்னை கேட்கணும்னு இருந்தேன். அப்பா அம்மா எல்லாம் எங்கம்மா இருக்காங்க? நீ ஒரே பொண்ணா? அது ஏமா தயங்குற? சொல்லுமா. என்ன தெரியலையாப்பா? நான் தான் உங்க மூத்த பொண்ணு மேகலா. அம்மா, உங்களுக்குமா என்ன தெரியல? நான் தான்மா மேகலா. மேகலாவா? என்ன என்னடா பாத்துட்டு இருக்க? கழுத்தை பிடிச்சு வெளிய தரடா. போடி வெளிய. போடி வெளிய. போடி வெளிய. யாரடி அப்பா? போடி. ஏய். யாரடா இந்த மாதிரி இருக்க? போடி. என் குடும்பத்தோட அசிங்கமே நீதான். எதுக்காடி வந்தீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? உங்க பொண்ணுங்க. ஓடி, நீ போடியா கூட. என்னம்மா மறுபடியும் கேக்குறோம்? எதுவுமே காதல விழாத மாதிரி பிரம்ம பிடிச்சு போய் நிக்கிற. சொல்லுமா. ஏமா மித்ரா, ஏன் அழற? என்னம்மா மித்ரா, என்னாச்சு? மித்ரா, என்னம்மா என்னாச்சு? ஏன் அழற? நான் ஒரு அனாதை. எனக்கு அப்பா அம்மா யாருமே இல்ல. இதுக்கு அழற? அழாதம்மா. மனுஷங்களா பிறந்தவங்க யாரும் அனாதை இல்ல. இங்க பாரு மித்ரா, நாங்கள்லாம் இருக்கோமா, நீ எதுக்கும் கவலைப்படாத. ஆமா மித்ரா, நீ வேலைக்கு போற வரைக்கும் இங்கே இரு. அக்காவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வர போறப்பெல்லாம் ஒன்னதுதான். நாம புது ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீ அந்த பொறுப்பு பார்த்துக்க. மாசம் மாசம் நான் சம்பளம் தரேன். நீ சந்தோஷமா இங்கே இருக்கலாமா? சரிம்மா, ரிலாக்ஸா இரு. அக்கா, நான் பத்திரிகைலாம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறேன். அப்பதான் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியும். அப்ப நாளையில இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிரு. ஆமாக்கா, முதல்ல மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு அவங்க சொந்தக்காரங்களுக்கு கொடுத்துட்டோம்னா அப்புறம் நம்ம சொந்தக்காரங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். சரியா? நம்மடி மித்ரா, நீ அக்காவை பாத்துக்க. வரங்க. சரிப்பா. சக்தி, இதை எடுத்து அப்படி போடுமா. சரியா ரெடி ஆயிடுச்சா? ஆயிட்டு இருக்குப்பா. ஆயிட்டு இருக்கு. எங்க கண்மணி கீர்த்தனம்? என்னப்பா? வாங்கம்மா, நாங்க பத்திரிகை கொடுக்க போயிட்டு இருக்கோம். நீங்க ஒட்டரை அடிச்சு வீட்டை சுத்தம் பண்றீங்களா? என்னப்பா இது அநியாயமா இருக்கு? இவ்ளோ பெரிய வீட்டை நாங்க க்ளீன் பண்ணோமா? ஏன் பண்ணா? ஏன்பா, பந்தல் போடுறது, சமையல் செய்யறது, நாதஸ்வரம் வாசிக்கிறது எல்லாத்தையும் நாங்களே பண்ணி. என்ன கூட கூட பேசிக்கிட்டே? என்னதான் வசதியான வீட்டு பொண்ணுங்களா இருந்தாலும் வீட்டு வேலையெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க தான் பாக்கணும். அதுவும் இல்லாம கல்யாண வீடு வேற. எல்லா வேலையும் எல்லாரும் தான் செய்யணும். புரியுதா? போங்க. போய் செய்யுங்க.
ஏய் ரெடியா? டைம் ஆயிட்டு இருக்கு. இத வந்துட்டேங்க. அக்கா நாங்க பத்திரிகை கொடுக்க போயிட்டு வந்துடுறோம். நீங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துறீங்களா? எங்க நம்ம மித்ராவை காணோம்? மித்ரா வந்துட்டேன். இங்கதான் இருக்கேம்மா, வாமா. அக்கா என்னம்மா நெத்தியில பொட்டே வச்சுக்கல? ஐயோ வச்சேன், எங்கேயோ விழுந்துச்சு போல இருக்கு. சக்தி, மித்ராக்கு ஒரு பொட்டை எடுத்து கொடு. சட்டுன்னு போய் எடுத்து கொடு. ஓமா அக்கா, அப்படியே சம்மந்து வீட்டுக்கு போயிட்டு அங்க இருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறேன். அவங்க வீட்டு தரப்புல யார் யாருக்கெல்லாம் பத்திரிகை கொடுக்கணும்னு பேரெல்லாம் எழுதி வாங்கிக்க. மறக்காம விலாசம் வாங்கிக்க. இல்ல வேணாக்கா, அவங்க சொந்தக்காரங்களுக்கு நேர்ல கொண்டு போய் கொடுத்துட்டு இரு, இரு. வந்து அப்புறம் ஒரு பேச்சு வரும். அப்புறம் அதோட முக்கியம், நீங்க டாக்டர்கிட்ட போயிட்டு என்ன விவரம்லாம் கேட்டு வந்துடு, மறக்காம. மடி, நீ அக்காவை பத்திரமா ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வந்துறியா? வரங்க. வாங்க. மித்ரா, அவங்க கார்ல போயிருவாங்க. நீ கால் டாக்ஸி போன் பண்ணு, நாம அதுல போயிருவோம். செரியன், கால் டாக்ஸி நம்பர் வேணும். டைரி நல்லா கண்ணை திறந்து பாருங்க, டேபிள்ல தான் இருக்கு டைரி. ம். ஹலோ ஹலோ, கால் டாக்ஸியா? ஆமாங்க. உடனே இப்போ ஒரு கார் வேணும். அட்ரஸ் சொல்லுங்க. செரியன், இந்த வீட்டு அட்ரஸ் நம்பர் 47, நம்பர் 47, அன்பு நகர் மெயின் ரோட், அன்பு நகர் மெயின் ரோட், வலசரவாக்கம். வலசரவாக்கம். ஓகேங்க. எங்க போனோம்? ஹாஸ்பிட்டல் எங்க இருக்கு? ஏங்க நீங்களும் தானே ஹாஸ்பிட்டல் இருந்தீங்க? இல்ல, அது அரும்பாக்கம். அரும்பாக்கம் போகணும். ஓகேங்க, பக்கத்துல தான் வண்டி இருக்கு. இன்னும் 5 நிமிஷம். தேங்க்யூ. வண்டி பக்கத்துல தான் இருக்கா, 5 நிமிஷத்துல வந்துரும். டேய், எதுக்கடா மித்ரா கிட்ட இப்படி எரிஞ்சு விழற? அப்புறம் சும்மா நைனு என்கிட்டயே கேள்வி கேட்டுட்டு இருந்தா? கேட்டா சொல்லு. அடேங்கப்பா, அவங்க கேட்ட உடனே நாங்க பணிவா பதில் சொல்லிடணுமா? என்ன ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறதுக்கு தானே கேக்குற? சொன்னா என்ன குறைஞ்சிரும். இப்படி டென்ஷன் ஆகிறதுக்கு பேசாம ஒண்ணு பண்ணலாம். சரி, என்ன உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக சொல்லுங்க. மித்ரா வீட்டை கிளீன் பண்ணட்டும். சரி. இவனை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போக சொல்றியா? அவ்வளவுதான். இவன் சரியா கூட்டிட்டு போயிடுவானே, இங்க அங்கன்னு வேடிக்கை பாப்பான். அது சரி, அது என்ன மித்ராவை வீட்டு வேலை பார்க்கணும்னு சொல்ற? அவ என்ன உங்க வீட்டு வேலைக்காரியா? அப்ப நாங்க மட்டும் என்ன இந்த வீட்டு வேலைக்காரங்களா? பாத்தியம்மா, அவங்க வீட்டை கிளீன் பண்றதுக்கு இப்படி சலிச்சுக்கிறாங்க. அத்த, அப்பா என்ன சொன்னாரு? மித்ராவும் இந்த வீட்ல ஒருத்தி மாதிரின்னு சொன்னார்ல, அந்த உரிமையில வேலை செய்ய சொல்லுங்க. ஏய், மித்ரா இருக்கிறது என்ன கவனிச்சுக்க, உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு இல்ல. ஏன் ஏன் எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? கண்மணி, நான் வேணா அத்தைய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு அப்புறமா வீட்டை கிளீன் பண்ணிடுறேன். அடடாடா, ரொம்ப ஓவரா சீன் போடுறீங்களே மேடம். குடும்ப படம் நிறைய பாப்பீங்க போல இருக்கு. பாருமா, நீ எவ்வளவு பெரியம்மா சொல்ற, அதுங்க எப்படி கிண்டல் பண்ணுதுங்க பாத்தியா? இதுங்களுக்கு உடம்பெல்லாம் ரொம்ப கொழுப்புமா. மா, யாருமா வீட்ல? கால் டாக்ஸி வந்திருக்குமா? அதோ வந்துட்டோம். ஆ, போயிட்டு வரோம். காலையில இருந்து இதே நோண்டிட்டு இருக்காத, எடுத்துட்டு போய் ரூம் எல்லாம் கிளீன் பண்ணு. 3 பேர் ஒரே இடத்தையே கிளீன் பண்றீங்களா? போங்கள அந்த பக்கம். பர்ஸ வச்சுட்டு வந்துட்டேம்மா. நான் போய் எடுத்துட்டு வரேம்மா. சரி. நீங்க உட்காருங்க. வர வர இந்த அத்தையோட ஆட்டம் தாங்க முடியல. அத்தை ரொம்ப தான் இந்த மித்ராவை தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்க. அடேங்க அப்பா, அந்த அம்மாவும் மெதப்புலதான் இருக்காங்க. அப்பாவும் அத்தையும் சும்மாவே இருக்க மாட்டாங்க போல இருக்கு. இந்த அத்தை பண்றதுலயே அந்த மித்ரா மேல நமக்கு வெறுப்பே வந்தாலும் வந்துரும். அத்தை அவங்களோட பர்ஸ மறந்துட்டாங்களா? இது புடி.
அவ ஏதோ விளையாட்டா சொல்லிட்டா, அது தப்பா எடுத்துக்காதீங்க. நான் எதையும் தப்பா எடுத்துக்கல. ஆனா நீங்க எல்லாரும் என்ன தப்பா புரிஞ்சுக்காதீங்க. அண்ணா என்னண்ணா டல்லாவே இருக்கீங்க? பின் என்னடா, அன்னைக்கு ஆட்டோவில் சிகரெட் மேட்டரில் பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு போனப்ப சங்கடம் வர மாதிரி நடந்து போயிடுச்சு. என் மனசில் இருக்கிறது எப்படியாவது எடுத்து சொல்லி அவளை கரெக்ட் பண்ணலான்னு முயற்சி பண்ணுறேன். அன்னைக்கு முகூர்த்த புடவை பிடிக்கலன்னு வந்து சொன்னப்ப ஆளாளுக்கு என்னென்னமோ சொன்னாங்க. நான் தான் அவளுக்கு பிடிக்கலன்னா மாற்றி கொடுத்துருங்கன்னு சப்போர்ட் பண்ணேன். ஓகே. ஆனால் அவள் ஃபோன் பண்ணால் பிடி கொடுக்காம பேசுகிறா. மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குடா. அண்ணே விடுங்கண்ணே, அண்ணி கொஞ்சம் ரிசர்வ் டைப்பாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்போ அவளை கரெக்ட் பண்ணுறது? அண்ணே கடைக்கு போய் ஒரு gift வாங்குங்க. தற்செயலாக பார்த்தேன், இதை பார்த்தோன்னே உன் ஞாபகம் தான் வந்தது. இது ஷோகேஸில் இருக்க வேண்டியதில்லை, இது உன்கிட்ட தான் இருக்கணும்னு டைலாக் எடுத்து கிஃப்ட்டை கொடுத்துருங்கண்ணே, எல்லாம் சரியா போயிடும். கொடுத்தா சரியாயிடுவளா? என்னண்ணே கிஃப்ட்டை கொடுத்தா சந்தோஷப்படுறது நம்ம ஜனங்களோட பலவீனம்ண்ணே. போங்கண்ணே, ஒரு முயற்சி தானே. வாங்க மாமா, வாங்க. மாப்பிள அப்பா வீட்டில் இருக்காங்களா? இருக்காரு, உள்ள வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். 12,26,000 உள்ள வாங்க. இது ஒரு அப்பா மாமா வாத்தியம் வந்திருக்காங்க. வணக்கம் சம்பந்தி. வணக்கம். வாங்க 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 உட்காருங்க. வாங்க உட்காருங்க. உட்காருங்கம்மா, உட்காரு. வாங்க வாங்க. வணக்கம். அம்மடி போய் காப்பி எடுத்துட்டு வா. நீங்கள சம்பந்தமா இருக்காங்களா? அங்கே இங்க வா. வாங்க வாங்க வாங்க. பத்திரிகை ரெடி ஆயிடுச்சு. கோயில வச்சு கும்பிட்டு நேரா இங்கதான் வரும். அப்படியா? இந்தாங்க. அம்மா காமாட்சி, காமாட்சி தாயே. அடே கல்யாண பத்திரிகையிலே போட்டோ போட்டுறீங்கன்னா கல்யாணத்தன்னைக்கு போஸ்டரே ஒட்டுருவீங்க போல இருக்க. பத்திரிகை நல்லாவே இருக்குது. அங்கே பாத்தியா உன் பேர் எப்படி? நல்லா இருக்கு. கண்ணே சாபாஷ், நல்லாவே போட்டிருக்கீங்க கார்டு. நம்ம அப்படியெல்லாம் போட முடியாது, இந்த ரோஸ் மஞ்சாதான். சம்பந்தி, உங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் பத்திரிகை கொடுக்கணும்ல, நீங்களும் சம்பந்தமா வந்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடலாம். நானும் யோசிச்சுட்டா இந்த சரியா தான் போச்சு. நாம ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துருவோம். அண்ணே யாரு? வணக்கண்ணே. அடே வாயா வாயா வாயா. கல்யாண நேரத்துல பணம் முடையா இருக்குதே, நம்ம தளபதியை அனுப்பி வைக்கலாம்னு நினைச்ச, நீயே வந்துட்ட. யாரு? பேச்சுமுத்தியா? ஆமா. பெரிய தொல்லையா போச்சுண்ணே. என்ன பண்ண அந்த ஆளு? அவர் பண்ற டார்ச்சர் தாங்க முடியலண்ணே, ரொம்ப மன உளைச்சலா போச்சு. கடனை வாங்கி கரிசோறு தின்ற உனக்கே மன உளைச்சல்னா, ரத்த வேறு விட்டு சம்பாதிச்ச காசை கடனா கொடுத்துட்டு உங்ககிட்ட கையேந்தி நிக்கிறமே, எங்களுக்கு எவ்வளவு மன உளைச்சல் இருக்கும். இருந்தாலும் அந்த ஆளை என்னால சகிக்க முடியலண்ணே. உறவுக்காரரா இருந்தும் நீங்களும் இப்படி பேசுறீங்களே. உறவு முறையில இருக்கிற உறுத்து கடனை திருப்பி கொடுக்கறதுலயும் இருக்கணும். நீ ஒழுங்கா திருப்பி கொடுத்தா ஏன்டா பேச்சு முத்து வரான்? பேச்சு முத்து இதோ வந்துட்ட மாமா. அங்க காப்பி என்னாச்சு பாரு, எடுத்துட்டு வந்து குடு. மாமா கூப்பிட்டீங்களா? வசூலுக்கு ஆமா மாமா. போறோம். ரெடில்ஸ் மகாதேவன் பணம் தராம தயாரா பண்ணிட்டு இருக்கான். இருந்து வசூல் பண்ணிட்டு வரதுக்காக மதிய நைட்டு ரெண்டுக்கு சேர்த்தே சாப்பாடு எடுத்துக்கிட்டேன். அப்படியா? ஆமா, இவர் வீட்டுக்கு போனப்ப ஏதாவது மரியாதை குறைவா பேசுனியா, இல்ல மரியாதை குறைவா இவர்கிட்ட நடந்துக்கிட்டியா? ஐயா அப்படிலாம் இல்ல மாமா. அப்ப என்னதான் பண்ண? மாமா, இவர்கிட்ட பணம் வசூல் பண்றதுக்காக வீட்டுக்கு போயிருந்தேன். எப்பவுமே பொழுதுபோக்காக புக் எடுத்துட்டு போய் படிப்பேன்ல, அவங்க வீட்டு வாசல்லே படிக்க ஆரம்பிச்சேன். படிச்சு முடிச்ச உடனே மதியம் ஆயிடுச்சு. அவங்க வீட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டு சாப்பாட்டை பிரிச்சு வச்சேன். அவங்க வீட்டுக்கார மாட்ட ஒரு சொம்பு தண்ணி கேட்டேன், கூடவே கொஞ்சம் குழம்பும் கேட்டேன். அந்த அம்மாவும் குழம்பு கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு திருப்தியா அவங்க திண்ணையிலே உட்காந்துட்டு மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளவுதான். அவ்வளவுதானே. சுதந்திரம் வாங்கறதுக்காக காந்தி என்ன சாத்வீக முறையை கடைபிடிச்சாரோ அததான் நீயும் கடைபிடிச்சிருக்க. இதுல என்ன தப்பு? அப்புறமா என்னைய மரியாதை குறைவா நடந்தான்னு சொல்ற? அட, ஒரு நாள் 2 நாள் இருந்தா பரவாயில்லண்ணே. 10-15 நாள் வீட்லயே உட்கார்ந்து இருந்தா நான் எப்படி வெளியே தெருவு போயிட்டு வர்றது? இவர் சொல்ற கதை நல்லாதான் இருக்கு. ஏங்க இதுல உங்களுக்கு என்னங்க சிரமமாயி போச்சு? நீங்க உங்க வேலையை பார்க்க போறீங்க, விதியே நான் உங்க வீட்டுல உட்காந்துருக்க போறேன்.
அது மட்டுமாண்ணே வீட்டுக்கு என்ன தேடி வர்றவங்கள பார்த்து இவன் கடன் வாங்கியிருக்கான்னு சொல்றாருண்ணே. இதை கேட்டு என் பொண்டாட்டி பிள்ளைங்க அழுகுறாங்கண்ணே. ஓ, பொண்டாட்டியும் புள்ளையும் அழுகுறாங்களா? அவன் கடன் வசூல் பண்றதுக்கு வீட்டுக்குள்ள நுழைஞ்சி பொண்டாட்டி புள்ள புருஷன் மொத்த பேரையும் அள்ளிட்டு வந்து உருட்டு கட்டையால அடிக்கிறான், மிதிக்கிறான். யோ, உங்களுக்கெல்லாம் காந்தி கார்ல் மார்க்ஸ் மாதிரி பேசினா பிடிக்காதியா? கால்ல போட்டு மிதிச்சாதான் பிடிக்கும். திங்கிற சோத்துல உப்பு போட்டு தானே திங்கிற. வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும்னு சொரண வேணா உனக்கு. மனுஷன்னா மானையின்னு இருக்கணும், உரைக்கணும், இல்லைன்னா நாக்க பிடிங்கிட்டு நாண்டுகிட்டு சாகணும்.